வெல்கம் டு தமிழமிர்தம் சேனல். நான் இன்றைக்கி கோதுமை அல்வா உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டில் கடையில் இருக்கிற மாதிரியே எப்படி செய்கிறதுன்றதை சொல்லி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 100 கிராம் கோதுமை மாவு, 200 கிராம் ஜீனி, 50 மில்லி நெய், 50 மில்லி ரீபைண்ட் ஆயில் கலந்து 100 மில்லி வச்சுருக்கேன்ப்பா. நெய் வாடை தான் அதிகமாக வேணும்னா நெய்யை அதிகமாக சேர்த்துக்கரலாம். இல்லை நெய் ரொம்ப வேணாம், எண்ணெய் கம்மியாக இருக்கட்டும்னா பாதி பாதி சேர்த்துக்கரலாம். 15 முந்திரி பருப்பு, 5 ஏலக்காய். இப்போ இந்த மாவை இந்த ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இந்த மாவு அளவுக்கு 3 மடங்கு தண்ணி. மூணு மடங்கு ஊற்றிருக்கேன்ப்பா. ஊற்றி இது நல்ல கட்டி இல்லாமல் அப்படியே கரைச்சிக்கிடுவோம். இப்போ கட்டி இல்லாமல் அப்படி கரைச்சி வச்சுட்டோம். இதை இப்படியே ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிடுவோம். இப்போ தெளிஞ்சிருச்சுப்பா அந்த மாவு. அப்படியே நம்ம இதை ஃபில்ட்ரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். ஏன்னா அடி மாவு கொல கொலன்னு விழுகக்கூடாது. நமக்கு இந்த பால் மட்டும்தான் தேவை. அதனால் அடி மாவு தேவையில்லை. இப்போ ஒரு தவாவை அடுப்பில் வச்சுட்டு அது சூடாகவும் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டு நம்ம இந்த பாலை இப்படி கலக்கி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு 30 நிமிஷம் வரை இது ஆகும். கெட்டி வர்றதுக்கு 30 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கிறலாம். இந்த மாதிரி முறை வந்துருச்சுப்பா. அப்படி முறை வரையில் நம்ம அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அடி பிடிக்காமல் அப்படி லேசாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் பதம் வரணும். பக்கம் அந்த மாதிரி முறை வந்துருச்சு. கொஞ்சம் கலருக்காக அல்வா பவுட்ரு விற்கும், அதவே வாங்கி சேர்த்துருக்கேன். இதில் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த தூளையும் சேர்த்துக்குருவோம். சேர்த்து அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும். இப்போ இந்த பதம் வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீனியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிகிட்டே வரணும். ஜீனி போடவும் ஒரு 10 நிமிஷத்தில் இப்படி கெட்டி பதம் வந்துடும். அப்போ முந்திரி பருப்பு பூரா போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு நம்ம நெய் நல்லா வாசத்துக்கு நல்லா தாராளமாக விட்டுக்குருவோம்ப்பா. நல்லா அப்படியே அதை ஒட்டாமல் டேஸ்ட்டாக வரும். நெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படியே கிளறுங்க. இப்போ பாருங்கப்பா, அருமையான நல்ல பதம் வந்துருச்சு. நல்ல வாசமும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், அப்படியே உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வருது. நாவில் போட்டாலே கரைஞ்சிரும். அருமையான அல்வா. இப்போ அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா. நல்ல டேஸ்ட்டோடு இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ் போடுங்க. என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் அமைக்கிடுங்க. நான் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.